வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கே சிம்பிள் லெக்சர்ஸ் அண்ட் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான தகவல் தான், அதிர்ச்சி தகவலும் கூட. அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பள்ளி கல்லூரிகளும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1லேருந்து தொடங்கும், நேரடி கல்வி முறை அமலுக்கு வரும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவித்தாங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் திருப்பி ஸ்கூலுக்கு வருவாங்க, காலேஜஸ்க்கு போவாங்க, படிப்பை வந்து ஒழுங்காக கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக பல பாதிப்புகள் ஏற்பட்டது. படிப்பு வந்து அந்தளவுக்கு சரியாக பசங்களுக்கு சேரலை. எல்லா சமூக ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து சேரலை. சில ஹையர் லெவலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அது ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஈஸியாக இருந்துச்சு. பட் லோவர் லெவலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. படிக்க முடியாமல் பல பேர் வந்து படிப்பை விட்டு சும்மா இருக்க அளவுக்கு வந்து மாறினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இது ஒரு ஆணை அறிவிச்சிருக்கு. அதாவது காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் திருப்பி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஷெடியூல்லாம் விட்டு ரொம்ப சேஃப்டி, கொரோனா சேஃப்டி, இந்த 3வது அலை வர சமயத்தில் இந்த மாதிரி கொரோனா சேஃப்டியெல்லாம் எடுத்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு சர்க்குலர் விட்டு அதை பேஸ் பண்ணி காலேஜஸும் ஸ்கூல்ஸும் இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா தான் நேற்று ஆரம்பிச்சிச்சு ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம். பட் இதிலேருந்து வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி எழும்புது. எதுக்கு இப்போ இந்த கொரோனா டைமில் இப்போ திருப்பி 3வது அலை தொடங்க டைமில் வந்து ஏன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுவும் செப்டம்பர் மாதம் 1 ஏன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பிச்சு. அந்த கேள்விக்கான பதில்னு பார்க்கும்போது நேற்று ஒரு நாள்லேயே அதுக்கான பதில் தெரிஞ்சிச்சு. என்ன நான் சொல்ல வரேன்னா, எல்லா ஸ்கூல் காலேஜஸும் பசங்க நேற்று போனாங்க. போனதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போனோடனே கண்டிஷன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, எல்லா ஸ்கூல்ஸ்லையும் நீங்கள் இப்போ வந்து இந்த மாதம் உடனே இந்த வீக்குள்ளே ஃபீஸை கட்டணும், இந்த வருஷத்துக்கான ஃபுல் ஃபீஸை கட்டணும். அதேமாதிரி காலேஜஸும் வந்து இந்த வருஷத்துக்கான ஃபுல் ஃபீஸும் கட்டணும்னு சொல்கிறாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக்டவுன் இருந்ததுனால 4-5 மாதம் தான் மொத்தமாகவே நடந்துச்சு கிளாஸஸ். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் 75% ஃபீஸ் கட்டினா போதும் அப்படின்னு கவர்மெண்ட்டே ஒரு ஆணை அறிவிச்சாங்க. பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி எந்தவித ஒரு அறிக்கையோ இல்லை ஜிஓ பாஸ் பண்ணல. எந்தவித அதை பற்றி இன்ஃபர்மேஷனும் கிடையாது. டைரெக்டாக வந்து இவங்க வந்து பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜஸும் ஸ்கூல்ஸும் வந்து இப்போ ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதம் ஆரம்பித்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அகாடமிக் இயர், இந்த வருஷத்தோட ஆரம்பம் வந்து இப்போ ஆரம்பித்தாதான் ஃபுல் ஃபீஸை அவங்க வாங்க முடியும். இதுவே இன்னும் ஒரு மாதம் டிலே ஆகிடுச்சினாலே ஓப்பன் பண்ணாலும் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஆணை போட வேண்டியது இருக்கும். இல்லைனா காலேஜஸோ வந்து அந்த ஆணையை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபீஸை வந்து குறைக்க வேண்டியது இருக்கும். இப்போ அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தா எந்த இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், எந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஸ்கூலில் அவங்க ஃபீஸ் கட்டி தான் ஆகணும், ஃபுல் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். இந்த நிலைமைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தள்ளிப்பட்டிருக்காங்க. இதுக்கான ரீசன் தான் இந்த செப்டம்பர் மாதம் வந்து திறந்ததுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். சப்போஸ் இதுக்கப்புறம் வந்து லாக்டவுன் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ஒரு மாதத்தில் அவங்க ஸ்கூல் ஃபீஸு அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. காலேஜ் ஃபீஸ்லாம் மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் லாக்டவுன் போட்டாலும் திருப்பி அந்த ஃபீஸை ஒன்றும் வந்து அந்த காலேஜஸோ ஸ்கூல்ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திருப்பி தரப்போவதே கிடையாது. கேட்டால் ஆன்லைன் கிளாஸில் நாங்கள் எடுக்கிறோன்னு முடிச்சிருவாங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு காலேஜோ ஸ்கூலில் இப்போ ஃபீஸ் கட்ட முடியாது. ஏன்னா இப்போ தான் வந்து இந்த லாக்டவுன் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் கிளியராக ஆகுது. இந்த டைமில் வந்து ஃபீஸ் ஃபுல்லாக பே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதனால் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக இதுக்கான ஒரு ஆணை அறிவித்து எதனா ஃபீஸை குறைக்க முடியுதான்னு பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறேன். இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண வைக்கிறேன். இதில் வந்து இப்போ நான் இந்த ஒரு மாதத்தில் இப்போ காலேஜ் திறந்ததுக்கப்புறம் நான் பார்த்த சில விஷயங்கள், ஸ்கூல்ஸ் திறந்தப்பறம் நான் அனுபவித்த சில விஷயங்கள் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணி உங்களுக்கு வந்து தெரிவிக்க முடியும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.